பெருமானே அருளாயோ. திருப்பாவை 2 மார்கழி 2. வையத்துள் வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரீசைகள் கேளிரோ பார்க்கடலுள் பைய துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணும் பாலுண்ணும் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்தோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பீச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறென்றெண்ணி உகந்தேரோரெம்பாவாய். பாவைகள் திருப்பார்கடலிலே பள்ளி கொண்டிருக்கின்ற பரமனடி பாடி நாம் தொழப்போகின்றோம். அதற்காக பள்ளி எழுந்தருளாயும். வைகுந்தன் வாசனாக இருக்கின்ற பெருமானை நாம் வணங்குவதற்காக சென்று கொண்டிருக்கின்றோம். பெருமானுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடி நாம் பாவை நோன்பு விரதம் இருக்கின்றோம். விடிகாலை நேரத்திலே பரமனை நாடி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். விழித்தெழுங்கள் என்று பாவையர்களை ஆண்டாள் நாச்சியார் தட்டி எழுப்புகின்றார். 108 திவ்ய தலங்கள். இந்த 108 திவ்ய தலங்களிலே 106 திவ்ய தேசங்கள், வைணவ திரு தேசங்கள் இந்த பூவுலகில் இருக்கின்றன. நம்மால் சென்று காண முடியும். 2 தேசங்கள் நம்மால் அடைய முடியாது. ஒன்று திருப்பார்கடல், 107வது திவ்ய தேசம். 108வது திவ்ய தேசம். இரண்டாவது என்னவென்று சொன்னால் வைகுந்தம். முதல் பாடல் 108வது திவ்ய தேசத்திற்காக அழைத்து செல்கின்ற தன்மை. இரண்டாம் பாடல் 107வது திவ்ய தேசமாக இருக்கின்ற திருப்பார்கடலை பற்றிய பாடுகின்ற பாடல். திருப்பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கின்ற பரந்தாமனை நாம் வணங்குகின்றோம். அந்த பரந்தாமன் நம் பாவையருக்கு நல்ல ஒரு மன வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று வேண்டி செல்கின்றோம். பாவையர்களை துயிலெழுங்கள் என்று சொல்லி ஆயர்பாடியில் இருக்கின்ற அந்த பெண் குழந்தைகளை எல்லாம் எழுப்பிக் கொண்டு செல்கின்றார் ஆண்டாள் நாச்சியார். இந்த மார்கழி திங்களிலே மதி நிறைந்த நன்னாளிலே பார்க்கடலில் துயில்கின்ற அந்த பரந்தாமனை ஆந்தனையும் கை காட்டி பரந்தாமனை நாம் தொழ வேண்டும். வாருங்கள், உய்யுமார் என்றெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். அந்த பரந்தாமனுடைய அடியை நாடி நாம் உய்ய வேண்டும். நாம் எண்ணிய எண்ணங்கள் ஈடேற வேண்டும். உய்தல் என்று சொன்னால் உயர்வு பெறுதல், உய்தல் என்று சொன்னால் நாம் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறுதல். அதற்காக பாவையர்களை எழுந்திருங்கள், நாம் பாவை நோன்புக்காக செல்வோம் என்று 2வது நாளாகி இருக்கின்ற மார்கழி திருநாளில் ஆண்டாள் நாச்சியார் ஆயர்பாடி சிறுமிகளை எழுப்புகின்றார். வையத்துள் வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு. சிறுமிகளே, நீங்கள் வையத்தில் வாழ்வாங்கு வாழ்வீர்கள். ஏன் என்று சொன்னால் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறு என்றெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். ஏனென்று சொன்னால் நாம் என்றெல்லாம் பரந்தாமனை எல்லாம் நினைக்கின்றோமோ, எப்பொழுதெல்லாம் பரந்தாமனை நினைக்கின்றோமோ, பரந்தாமனை நாடி எப்பொழுதெல்லாம் செல்கின்றோமோ, நாம் வையத்தில் வாழ்வாங்கு வாழ்வோம். இந்த பூவுலகிலே வாழக்கூடிய நிலையிலே அனைவரும் நம்மை வாழ்த்தக்கூடிய நிலையில் வாழ்வோம். வையத்துள் வாழ்வீர்களா சிறுமிகளே, பாவையர்களே. நாமும் நம் பாவைக்கு நாம் செய்கின்ற இந்த பாவை நோன்பு அழகிய பாவை செய்து அந்த பாவைக்கு திருமணம் வைபவமாக நாம் நடத்த இருக்கின்றோம். இதன் மூலமாக நம் வாழ்க்கையிலும் திருமணம் கைகூடும். வையத்துள் வாழ்வீர்களா நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள். நாம் என்னென்ன செய்யணும், இந்த பாவை நோன்புக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்றத நீங்கள் கேட்க மாட்டீங்களா? நாம் பாவை நோன்பு செய்யும் பொழுது எதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை நீங்கள் கேட்க வேண்டாமா, உணர வேண்டாமா? அந்த பாவை நோன்பு எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டீர்கள் என்றுதானே உங்களால் அந்த பாவை விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். ஆயர்பாடி சிறுமிகளே,
மார்கழி திங்கள் மதிநிறைந்த நன்னாளிலே நாம் இந்த பாவையர் நோன்பை நாம் ஏற்க வேண்டும். அதற்கான கிரிசைகள் வழிமுறைகளை நாம் உணர வேண்டும். கேளீரோ. பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி. திருப்பார்கடலிலே பையத்துயின்ற அந்த ஆதிசேஷனாகி இருக்கின்ற பைய என்ற பாம்பு ஆதிசேஷன் மீது அழகாக படுத்து அமர்ந்திருக்கின்ற நல்ல அழகிய எப்படி இருக்காரு, இப்படி இருக்கார், அனந்த சேனனாக இருக்கின்றார் பெருமாள். பார்க்கடலிலே பைய துயின்ற அந்த பரந்தாமனை பாடி நெய்யுண்ணும் பாலுண்ணும் நாட்காலே நீராடி. அதுதான் சொல்கிறாங்க, மையிட்டு எழுதும் மலரிட்டு நாமுடியும் செய்யாதன செய்தும் தீக்குறளை சென்றோதும். பாவை நோன்பு இருக்க வேண்டும். பார்க்கடலில் துயில்கின்ற பரந்தாமன் அடியை சென்று நாம் பாட வேண்டும். அந்த பாவை நோம்பிற்காக நாம் நெய் சோறு உண்ணக்கூடாது, பால் அருந்தக்கூடாது, மை இட்டுக்கொள்ளக்கூடாது, மலரை நாம் திருமுடியிலே சூடிக்கொள்ளக்கூடாது. ஏனென்று சொன்னால் பார்க்கடலில் உழுகின்ற பரந்தாமனையே நாம் நினைத்து நினைத்து வாழ வேண்டும். ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியை நாம் பரந்தாமனை பற்றி கொள்ள வேண்டும். அந்த பக்தி மார்க்கத்தில் செல்ல வேண்டும். அந்த பக்தி மார்க்கமாக இருக்கின்ற இந்த பாவை நோன்பிலே தன்னை மறந்த நிலையில் நாம் பரந்தாமனிடத்தில் நாம் சென்று நாம் அவருடைய திருவடியை பணிந்து திருமணத்திற்கான ஒரு வரத்தை நாம் பெற வேண்டும். பரந்தாமனை நினைவு இருக்கின்ற நேரத்திலே நம்மால் மையிட்டு கொள்ள முடியுமா, மலரிட முடியுமா, நெய் சோறு உண்ண முடியுமா, பால் சோறு உண்ண முடியுமா? விரதம்ன்ற ஒரு அமைப்பு இருக்கின்ற நேரத்திலே அந்த பரந்தாமனுடைய நாமம் மட்டும்தான் உச்சரிக்க வேண்டும். அந்த உடலில் பொருள் ஆவி எல்லாமே யாரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும்? எந்த விரதத்திற்குரிய அந்த நாயகரோ அந்த தெய்வமோ நாயகியோ அவங்களிடம் நம்மை அர்ப்பணித்து விட வேண்டும். கௌரி நோன்பு இருந்தால் சதா சர்வகாலம் அந்த கௌரியே மனோகரனையே நினைக்க வேண்டும். திருவம்பாவை இப்போ நோன்பு வரப்போகிறது. திருவாதிரைக்கு முன்பாக வருகின்ற 9 நாட்கள் அந்த திருவண்ணாமலையில் இருக்கின்ற அண்ணாமலையாரே நினைக்க வேண்டும். பிரதோஷம் நோன்பா சிவபெருமானையே நினைக்க வேண்டும். ஏகாதசி விரதமா பெருமாளையே நினைக்க வேண்டும். எந்த விரதத்தை இருக்கின்றோமோ அந்த நாமம் ஜபத்திலேயே இருக்கும்போது மற்ற எதிலும் நம்ம மனம் ஈடுபடக்கூடாது. மையிட்டு இழுக்கும்போது நம்ம அழகு உணர்ச்சியில் மாட்டிக்கொள்வோம். மலரிட்டு கொள்ளும் பொழுது அந்த ஆசையில் உள்ளே வருவோம். நெய் சோறும் பால் சோறும் திரட்சியாக, ஏன்னா ஆயர்பாடி அங்கே நெய் சோறுக்கும் பால் சோறுக்கும் பஞ்சமே இருக்காது. பசு நெய் பசும்பால் அதை உண்டு விட்டு அப்படியே மெத்த கழித்து இருப்போம். அப்போது நம்மால் எப்படி விரதம் மேற்கொள்ள முடியும்? அதனாலே பாவை நோன்புக்குரிய செய்கைகளை சிறுமிகளை கேட்க மாட்டீர்களா? நெய்யுண்ண வேண்டாம், பாலுண்ண வேண்டாம், மையிட்டு கொள்ள வேண்டாம், மலரிட்டு நாம் கூந்தலை முடிய வேண்டாம், செய்யாதனை செய்யுதோதும். எந்த விதத்தை செய்யக்கூடாத செயல்களையெல்லாம் செய்யக்கூடாது. நெய்யுண்ணும் பாலுண்ணும் மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியும் செய்யாதன செய்தோம் தீக்குறளை சென்றோதும். தீக்குறள் தீய வார்த்தைகளே பேசக்கூடாது. தெய்வத்துக்கு விரதம் இருக்கும் அப்படின்னா எந்த நிலையிலும் தீய வார்த்தைகளை பேசதும் கூடாது. அடுத்ததாக, ஏன்னா எண்ணத்திலும் சொல்லிலும் பரந்தாமனே நினைத்தின்றிருக்க நேரத்தில் நம்முடைய வாயிலே எந்த விதமான அவதூறான சொற்கள் வரக்கூடாது. வரும், நிறைய வரும். நம்மளுக்கு எப்போதுமே பாருங்கள் கடுமையான விரதம் வருது பாருங்கள். ஒரு அம்பிகை விரதம், பராசக்தி விரதம், ஏதோ ஒரு விரதத்தை தொடர்ச்சி 9 நாள் 18 ஐயப்ப விரதம் கூட மௌன விரதம், இது மாதிரி இருந்து பார்க்கும்போது நம்மளை தூண்டிகிட்டே இருப்பாங்க. பேசக்கூடாத வார்த்தைகளை நம்ம பார்த்து பேசுவாங்க. நம்மளையும் பேசக்கூடாத வார்த்தைகளை பேச வைக்கும் அந்த எதிர்மறை ஆற்றல். அந்த நேரத்தில் கடும் விரதம் இருக்கவங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நம்மளை தூண்டிவிட்ட காலத்தில் கூட நம் மறந்தும் செய்யாதனை செய்யக்கூடாது, மறந்தும் பேசக்கூடாத தீயதை பேசக்கூடாது. அதுதான் விரதம்.
உள்ளம், பொருள், உடல், ஆவி, நாடி, துடிப்பு எல்லாமே என்ன இருக்கணும்? நல்லதையே நினைக்க வேண்டும், நல்லதையே பேச வேண்டும். அந்த நல்லது என்பது யார்? நாம் யாருக்காக விரதம் இருக்கின்றோமோ அந்த இறைசக்திக்கான ஒரு தன்மை தான் நன்மை. அந்த மாதிரி பார்க்கடலில் பள்ளி உறங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த பரந்தாமனை நாம் நினைக்கின்ற காலத்திலே நெய்யுண்ணோம், பால் உண்ணோம், மையிட்டெழுதோம், மலரிட்டு நாமுடியும், செய்யாதன செய்யோதும், தீக்குறளை சென்றோதும், ஐயமும் பிச்சையும். நம்ம நாடி வருகின்றவர் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நாடி வருகின்ற முதியோர்களாக இருந்தாலும், நம்மை நாடி வருகின்ற ஏழை எளியோராக இருந்தாலும், துறவோர்களாக இருந்தாலும், முனிவர்களாக இருந்தாலும், யார் வந்தாலும் அவர்களுக்கு வேண்டியவற்றை தானமாக நாம் கொடுக்க வேண்டும். அடுத்ததாக நாம் ஒரு தெய்வத்திடம் நாம் பிச்சை எடுக்கிறோம். என்ன பிச்சை? எங்களுக்கு திருமணம் வரம் கொடுங்க, திருமண பாக்கியத்தை கொடுங்க. அந்த திருமணத்தை பாக்கியத்தை தெய்வத்திடம் சரணடையும் போது நமக்கு எந்தவித பயமும் தேவையில்லை. எந்தவித பயமும் இல்லாமல் மடிப்பிச்சையாக பரந்தாமனை இந்த பாவை நோன்பு நோக்கின்றோம், எனக்கு ஏற்ற ஒரு மணாளனை கொடுக்க வேண்டும் என்று பரந்தாமனின் பிச்சை எடுத்து ஆந்தனையும் கை காட்டி, இந்த பரந்தாமன் தான் நம் உயிர்கின்ற வாழ்க்கைக்குரிய உகந்த ஒரு உலகளந்த பெருமான். இந்த பரந்தாமன் தான் நம்மை வையத்தில் வாழ்வாங்க வாழ வைப்பவன். ஏனென்று சொன்னால் கன்னி பெண்களாக இருந்தால் மதிப்பு கிடையாது. கன்னி பெண்கள் கழுத்திலே தாலி ஏற வேண்டும், திருமணம் நடக்க வேண்டும். கன்னி பெண்கள் திருமணமாகி இருந்தால்தான் வையத்திலே அவர்கள் புகழப்படுவார்கள், அவர்களுடைய பெற்றோரும் புகழப்படுவார்கள். கல்யாணம் ஆகாத ஒரு பெண்ணை வீட்டுக்குள்ளே வைத்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் பெற்றோர்களும் இழுக்க, அந்த பெண்ணிற்கும் இழுக்க. அதால் எத்தனையோ பிரச்சனைகள் எல்லாம் இந்த பூவுலகில் மக்களால், சுற்றத்தாரால், உற்றார் உறவினார் வரும். அந்த நேரத்திலே ஒரு பாவை நோன்பு இருந்து பரந்தாமனை பள்ளி துயில் எழுகின்ற நேரத்திலே, உறங்குகின்ற நேரத்திலே, விழித்தெழுக்கின்ற நேரத்திலே பரந்தாமனை எழுப்பி எழுந்தவுடனே அவர் கேட்ட வரத்தை கொடுத்துருவார். கோயிலில் கூட பாருங்களேன், காலங்காத்தால் போனால் அந்த நேத்திர தரிசனம் தெய்வத்தை அப்படி முதல்ல கதவு திறக்கும்போது பார்த்தாலும் சரி, அதே போல் இறைவிலே செய்வாங்க. கடைசியாக திருக்கதவை மூடுவார்கள். கோயில் இருக்கின்ற திருக்கதவை திறக்கின்ற நேரத்திலும் திருக்கதவு மூடுகின்ற நேரத்திலும் நடக்கின்ற பூஜை இருக்கு இல்லையா, திருப்பள்ளி எழுச்சி பூஜை, திருப்பள்ளி அறை பூஜை. இந்த நேரத்தில் யார் எது வேண்டினாலும் அது கிடச்சிடும். அதுதான் ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரி பரந்தாமனை துயில் எழுப்பதற்கு விடிகாலை நாம் செல்கின்றோம். அதற்காக நாம் பாவை நோன்பு இருக்க வேண்டும். இந்த பாவை நோன்பு இருப்பதன் காரணமாக நாம் வையத்து வாழ்வாங்க வாழ்கின்ற ஒரு தன்மையை பெருமானிடம் பெற வேண்டும். கன்னி பெண்ணென்ற நிலையிலிருந்து உயர்ந்து திருமணமாகின்ற சுமங்கலி பெண்ணாக நாம் மாற வேண்டும். அதற்காக எந்தவித பயமும் இன்றி பெருமானிடம் நாம் பிச்சை கேட்க வேண்டும், அடிப்பிச்சை கேட்க வேண்டும், நல்ல மணாளன் வர வேண்டும் என்று. அந்த நேரத்திலே பரந்தாமனை அந்த உயிர்வைக்கின்ற, நம்மை வாழ்வை உயர்த்துகின்ற தன்மை இந்த பரந்தாமனாக இருக்கின்ற, இந்த வைகுந்த வாசனாக இருக்கின்ற, பார்க்கடலில் துயில்கின்ற இந்த பெருமாள், இந்த திருமாலை நான் உங்களிடம் காட்டுகின்றேன். நாம் பாவை நோன்பு விரதத்தினுடைய மகிமையை எல்லாம் உங்களுக்கு இதன் மூலம் உணர்த்துகிறேன். பாவை நோன்பிற்கான செய்முறைகளை எல்லாம் இந்த பாடலின் மூலமாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றேன். வாருங்கள் பாவையர்கள், பரந்தாமனை தொழுவோம், அவரை விரதமிருந்து வணங்குவோம். உணவிலும், உடலிலும், உள்ளத்திலும், மனத்திலும், எல்லா விதத்திலும் எந்தவித ஆசா பாசமும் இன்றி பரந்தாமன் திருவடிகளே போற்றி போற்றி, பரந்தாமன் திருவடிகளே சரணம் சரணம், பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கின்ற பரந்தாமனுடைய பாதங்களே சரணம் சரணம் என்று அந்த பரந்தாமனை நான் உங்களுக்கு கை காட்டுகின்றேன். அதற்காக என்னுடன் விடிகாலையில் எழுந்து வாருங்கள். நாம் வாழ்க்கை உய்வதற்குரிய வழிமுறையை உங்களுக்கு காட்டுகின்றேன். இந்த பாவை நோன்புக்குரிய வழிமுறைகளை உங்களுக்கு சொல்லுகின்றேன். இத்தனையும் நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் பரந்தாமனுடைய அந்த விழிப்பார்வையானது நம் மேல்பட்டு நமக்கு ஒரு நல்ல ஒரு மனவாழ்க்கை கிடைக்கும். நாம் வையத்து
வாழ்வாங்கு வாழ்வோம் என்று ஆண்டாள் நாச்சியார் பாவை நோன்பிலே 2வது பாடலிலே திருப்பார்கடலிலே 107வது திவ்ய தேசம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த திவ்ய தேசத்திலே வீற்றிருக்கின்ற அந்த பெருமானை நாடி தேடி செல்வதற்குரிய ஒரு வழிமுறைகளை ஆயர்பாடி சிறுமிகளை பாவை நோன்பிற்காக அதற்குரிய வழிமுறைகளோடு சொல்லி பரந்தாமனை எண்ணி வாழ்வு உய்வதற்கும் வையத்துள் வாழ்வாங்க வாழ்வதற்கும் அருளிய பாடல்தான் வையத்து வாழ்வாங்கு என்ற திருப்பாடல். பெருமானை அருளாயோ. மீண்டும் நாளை மார்கழி திங்கள் 3ஆம் நாள் சந்திப்போம்.